எங்கள் வீட்டிலேருந்து கிளம்பி கிருஷ்ணகிரி, சேலம், மதுரை வழியாக எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட கடைசி நிலப்பரப்பான கன்னியாகுமரியை நோக்கி தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நீங்களும் எங்களோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப நேரம் ட்ராவலுக்கு அப்புறம் நாங்கள் கன்னியாகுமரி ரீச் ஆகிட்டோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 10:30. ஸோ நாங்கள் பஸ் இறங்குனத உடனே பக்கத்தில் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு ரூம் புக் பண்ணலான்னு சொல்லி வந்தோம். இந்த ஹோட்டல் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. நாங்கள் 2 ஃபேமிலியாக இருக்கிறதுனால 2 ரூம் இருக்க மாதிரி பார்த்து எடுத்திருக்கோம். ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா நீட்டாகவே இருக்குது. நாங்கள் கன்னியாகுமரி வந்தது ஃபெப்ரவரியில். ஆனால் இந்த வீடியோ எப்போ ரிலீஸ் ஆகும்னு தெரியல. ரூம் புக் பண்ணும்போது ரிசப்ஷனில் பீச் வியூ ரெசார்ட் இது, நீங்கள் ஜன்னல் திறந்து பார்த்தாலே பீச் தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இங்கே நாங்கள் திறந்து பார்த்தா அந்த பக்கம் ஃபுல்லாகவே கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் பில்டிங் தான் தெரியுது. ஏமாறுவோன்னு தெரியும், ஆனால் இந்த அளவுக்கு ஏமாறுவோன்னு தெரியல. இருந்தாலும் மார்னிங் ஒரு வாட்டி பார்ப்போம், இருட்டாக இருக்கிறதுனால தெரியலையோ என்னமோ. ரிசப்ஷனில் சொன்ன மாதிரி பீச் தெரியுது, ஆனால் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம்லேருந்து 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கும் போல இருக்குது. ஓகே, இன்றைக்கி காலையில் சீக்கிரமாகவே சன்ரைஸ் வந்துடும்னு சொன்னாங்க. ஸோ ஃபேஸ் வாஷ் மட்டும் பண்ணிவிட்டு எல்லோரும் அறக்க பறக்க வேகமாக நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் காலையில் எவ்வளோ சீக்கிரமாக வீட்டில் கூட எந்திரிச்சதில்லை. இவ்வளோ தூரம் வந்துட்டு காலையில் சன்ரைஸ் பார்ப்போமா இல்லையாங்கிற டவுட்லேயே தான் இருந்தோம். ஆனால் எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அலாரம் வச்சு எந்திரிச்சு நாங்கள் கிளம்பிட்டோம். என்னத்துக்கு வந்தீங்க தின்னு? என்னடா நம்மளே இவ்வளோ சீக்கிரமாக எந்திரிச்சு வந்துட்டோம், இன்னும் சூரியனை ஆளை காணமேன்னு நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். சன்ரைஸ் எல்லாம் சூனாப்பானா காத்திருக்க வேண்டியதாகி போச்சு. இருக்கட்டும், நம்மலாம் ஸ்கூலுக்கு லேட்டாக போனால் ஸ்கூல் வெளியே நிப்பாட்டி வச்சுருவாங்க. அந்த மாதிரி சூரியனை எங்கேயோ நிப்பாட்டி வச்சிட்டாங்க போல இருக்குது. நாங்களும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணோம், ஆளையே காணோம். என்னங்க இவரை பார்க்க இவ்வளோ பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு அலாரம் வச்சு வர முடியாதா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. இனிமேலாச்சும் சீக்கிரம் எந்திரிச்சு பழகுங்க, வட்டாமாமே அப்படின்னு சூரியனுக்கு ஒரு பாய் சொல்லிவிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து வர்ற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலராக இருந்துச்சு. இந்த மாதிரி மீன்லாம் நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். ஒரு வேளை நம்ம ரூமில் சமைச்சு சாப்பிட்ற ஆப்ஷன் இருந்திருந்தால் நம்மளும் வாங்கிட்டு போய் சமைச்சிருக்கலாம் போல இருக்குது. ஆனால் அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. அங்கே இருக்க மீன் பேரை அந்த அக்கா கிட்டே கேட்டால் மடுவம்னு சொன்னாங்க. அது கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சவங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா உக்காந்துக்கிட்டு எல்லோரும் ஏதோ வலை பின்னுற மாதிரி பின்னிட்டு இருந்தாங்க. சரி என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் கேட்டால் அதெல்லாம் மீனுக்கு தூண்டில் போடுறதான். நம்ம ஒரு தூண்டில் வச்சு மீன் பிடிக்கிறத தான் பார்த்துருக்கோம், நம்மளும் பிடிச்சிருக்கோம். ஆனால் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தூண்டில் லைனாக எல்லாம் ரெடி பண்ணி மாட்டிக்கிட்டு இருக்காங்க. போட்டில் போய் தூண்டிலில் மீன் பிடிப்பாங்களாம். இப்போ நாங்கள் எல்லோரும் ரூமுக்கு போய் எல்லாம் குளித்து ரெடி ஆகிட்டு போட்டிங் போகிறதுக்காக திரும்ப இங்கே தான் வரணும். ஃபைனலாக நாங்கள் எல்லோரும் குளித்து ரெடியாகி பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு இங்கே போட்டிங் போகலான்னு வந்தால் இங்கே பார்த்தீங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்குது. ஒரு பக்கம் மட்டும் கூட்டமாக இருக்குது, இன்னொரு பக்கம் கூட்டமே இல்லை. என்னடான்னு பார்த்தா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ் பர் பர்சனுக்கு, அங்கே மட்டும் கூட்டமாக இருந்தாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா 300. அங்கே பே பண்ணால் நீங்கள் லைனே நிற்க தேவையில்ல, டைரெக்டாக போட்டிங் போகிற இடத்துக்கு நீங்கள் போயிடலாம். காசெல்லாம் மேட்ரு இல்லை, எங்களுக்கு சீக்கிரமாக போகணுன்னு நினச்சிங்கன்னா 300 லைனில் ஈஸியாக நீங்கள் போய்க்கலாம். எதுக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னா 75 ருபீஸ் லைன்லேயே நீங்கள் போயிடலாம். நாங்கள் 75 ருபீஸ் டிக்கெட்லாம் வாங்கிட்டு லைனில் போயிட்டுருக்கோம். அப்புக்கு பார்த்திங்கன்னா போட்டிங்கில் போகிறதுனா ரொம்ப பிடிக்கும். நாங்கள் சின்ன வயசுலேருந்தே அவனை நிறைய டைம் போட்டிங் கூப்பிட்டு போயிருக்கோம். அதனாலேயே அவன் இப்போ ரொம்ப ஜாலியாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான்.
நாங்கள் அங்கே போட்டிங் போகிற இடத்துக்கு போன உடனே டேடி போட்டை நான் தான் ஓட்டுவேன், நீங்கள் யாரும் ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் பெடலிங் போட்டுன்னு நினச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நாங்கள் பக்கத்தில் போனதுக்கப்புறம் தான் அவனுக்கு தெரியும் நம்ம இந்த மாதிரி பெரிய போட்டில் போக போகிறோம்னு சொல்லிட்டு. நாங்கள் எல்லோரும் போட்டு பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் லேடிஸ் தனியாக ஜென்ட்ஸ் தனியாக பிரித்து விட்டு லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து லேடிஸ் முன்னாடியும் ஜென்ட்ஸ் வந்து பின்னாடியும் ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. இடம் எங்கேயுமே இல்லை. கடைசியில் அங்கே ஒருத்தர் நின்றுருந்தார். அவர் உள்ளே கூப்பிட்டு உட்கார சொன்னார். கடைசியில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக சேர்ந்து ஒரே இடத்துல உட்காந்து ஜாலியாக போட் ரைடு வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா கடலில் நாங்கள் போட்டில் போகிறோம். அந்த அலை அடிக்கும்போது போட் பார்த்திங்கன்னா இந்த பக்கம் அந்த பக்கம்னு பயங்கரமாக ஆடுது. 5 to 10 மினிட்ஸ் ட்ராவலுக்கு அப்புறம் இதுதான் லாஸ்ட்டு ஸ்டாப்பு, பஸ்லேருந்து எல்லாம் இறங்கிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி விவேகானந்தர் மண்டபத்துக்கிட்ட எல்லாரையும் இறக்கி விட்டுட்டாங்க. அங்கே இறங்கினதுக்கப்புறம் லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்துட்டு நாங்கள் உள்ளே போகலான்னு பார்த்தா அங்கே போய் திரும்பவும் டிக்கெட் வாங்குங்க, ஒரு பர்சனுக்கு வந்து 30 rupees அப்படின்னு போர்டு வச்சுருந்தாங்க. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக இருந்தது. நம்ம போட்டிங் வர்றதே விவேகானந்தர் மண்டபத்துக்கும் திருவள்ளுவர் சிலையும் பார்க்குறதுக்காக தான். இதெல்லாம் கேட்டால் எங்கே மண்டபத்துக்குள்ளே போறியா இல்லை வந்த போட்லேயே ஏறி திரும்ப கரைக்கு போறியான்னு கேட்டுருவாங்களோன்னு நினச்சி நாங்களும் டிக்கெட் வாங்குறதுக்காக லைன் நின்று 30 ரூபா கொடுத்து டிக்கெட்டை வாங்கிட்டு விவேகானந்தர் மண்டபத்தை பார்க்க கிளம்பிட்டோம். இந்த விவேகானந்தர் மண்டபத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. 1892 மண்டபம் இருக்க பாறை மேலே வந்து விவேகானந்தர் தவம் பண்ணதாக சொல்கிறாங்க. அதனால தான் அவரோட நினைவாக இந்த இடத்துல ஒரு நினைவு மண்டபம் கட்டணும்னு சொல்லி கவர்மெண்ட் பிளான் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பிளான் பண்ணி 1970 தான் இந்த மண்டபத்தை வந்து கட்டியிருக்காங்க. விவேகானந்தர் மண்டபம் கட்டினதுக்கப்புறம் இந்த இடத்தோட வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் ஃபோட்டோஸை அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். என்னோடய ஹிஸ்ட்ரி கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கிடைக்கும், வேணும்னா பாருங்கள். அந்த டைமில் திருவள்ளுவர் சிலை கிடையாது, இது அதுக்கப்புறம் தான் கட்டினாங்க. இந்த இடத்துல நின்று பார்த்தா சுற்றி கடல் தான், நல்லா காற்றடிக்குது, நல்ல ஃபீலிங்காக இருக்குது. இங்கே வந்ததுக்கப்புறம் அப்பு ஒரே ஆட்டம் தான், அவனை கையிலே பிடிக்க முடியல. அவன் பாட்டுக்கு ஜாலியாக டான்ஸ் ஆடிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கான். சரி, அப்படியே திருவள்ளுவர் சிலை பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்காக ஒரு இடம் இருக்குது. இந்த இடத்துக்கு அப்படியே அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல் தண்ணி, இங்கே வந்து மழை தண்ணியை சேகரிக்கிறதுக்காக ஒரு ஏரியா இருக்குது. சரி வாங்க அப்படியே போவோம். ஒரு கண்ணாடி பிரிட்ஜ் இருக்குது. இது ரீசன்ட் டைமில் தான் வந்து கட்டி முடித்தாங்க. இது ஓப்பன் பண்ணி ஒரு 10 to 20 டேஸ்லேயே வந்து நாங்கள் விசிட் பண்ணோம். சரி, அந்த பிரிட்ஜ் மேலே நடக்கலான்னு பார்த்தா எனக்கு ஹைட்டுனா சும்மாவே பயமாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியிலேருந்து கீழே பார்த்தா கடல், அந்த பாறைலாம் தெரியுது. ரொம்ப ஹைட்லாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. ஸோ நான் சைடில் வந்துட்டேன். என் பையனும் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஜாலியாக அவங்க பாட்டுக்கு என்ஜாய் பண்ணி நடந்துகிட்ருக்காங்க. எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போகிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கீழே பார்த்தாலே எனக்கு கண்ணாடி உடஞ்சி நம்ம கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மைண்ட் செட்டே இருக்குது. விவேகானந்தர் மண்டபத்தோட ஹிஸ்ட்ரியை பார்த்தோம். இப்போ திருவள்ளுவர் சிலையோட ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். திருவள்ளுவர் சிலையை அமைக்கிறதுக்காக ரொம்ப நாளாக கவர்மெண்ட் பிளான் பண்ணி 1990 வந்து அடிக்கல் நாட்டியிருக்காங்க. 1999 இந்த வேலையெல்லாம் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 2000 ஜனவரி 1 அப்போ சிஎம்மாக இருந்த கலைஞர் கருணாநிதி சிலையை திறந்து வச்சுருக்காரு. 2004 பயங்கரமான சுனாமி வந்துச்சுன்னு எல்லாருக்கும் தெரியும். அவ்வளோ பெரிய சுனாமிலையும் இந்த சிலை பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட எதுவுமே சேதம் அடையலை அப்படின்னு சொல்கிறாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு முறை டெப்போசைட் அப்படிங்கிற கெமிக்கலை யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணுவாங்களாம். இவ்வளோ பெரிய சிலையை நம்ம தரையில் கட்டுறதே ரொம்ப கஷ்டம். கடலுக்கு நடுவில் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். இவ்வளோ பெரிய பாறையெல்லாம் எடுத்துக்கிட்டு அந்த போட் எப்படி ட்ராவல் பண்ணியிருக்கோம், எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க. இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இந்த சிலை கட்டி முடித்து கிட்டத்தட்ட 25 வருஷம் ஆக போகுது. விவேகானந்தர் மண்டபத்தை விட நம்ம வந்து மேலே இருக்க மாதிரி இருக்குது இந்த இடத்துக்கு வரும்போது. இங்கேருந்து பார்க்கும்போதும் வியூ வந்து வேறு லெவலில் இருக்குது. இந்த சிலையை வந்து பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் எட்டியே பார்க்க முடியல. அவரோட தலையே நம்மளால் பார்க்க முடியல. அவர் கால் மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியுது. அவ்வளோ ஹைட்டாக இருக்குது. அவரோட விரலே பார்த்தீங்கன்னா நம்ம சைஸில் இருக்கும் போல இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இந்த சிலையோட மொத்த ஹைட் வந்து 133 அடி. திருக்குறளில் மொத்தமாக 133 அதிகாரம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஹைட்டில் இந்த சிலையை கட்டியிருக்காங்க. அங்கே இருக்க செவுரு ஃபுல்லாகவே திருக்குறளில் இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதியிருந்தாங்க. நமக்கெல்லாம் திருக்குறள் தெரியும், நம்ம தமிழுங்கிறதுனால. நிறைய டூரிஸ்ட் வந்து இந்த பிளேஸ்க்கு வருவாங்க. அவங்களுக்கு தமிழ் எழுதி வச்சாலும் அதனால் எந்த யூஸும் இல்லை. இங்கே இங்கிலீஷில் எழுதி வச்சுருக்கிறது திருக்குறளை எல்லா கண்ட்ரிக்காரங்களும் எல்லா ஸ்டேட்டுக்காரங்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு திரும்ப கரைக்கு போகிறதுக்காக நாங்கள் போட்டில் ஏறி கிளம்பியாச்சு. இதோட நம்ம கன்னியாகுமரியோட பயணம் முடிவுக்கு வரப்போகுது. இது வரைக்கும் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க.